மனோஜவம் மாருததுல்ய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. மெஜஸ்டிக் அஸ்ட்ராலஜிக்கல் சென்டர் யூடியூப் சேனல் வழியாக அவங்களை பார்க்கல ரொம்ப சந்தோஷப்படுறோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒருவருடைய ஜாதகத்தில் கேது பகவான் உச்சமடைஞ்சால் என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார் அப்படின்றது தான். அப்போ கேது பகவான் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ கேது பகவான் மோட்சக்காரகன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோட்சம் அப்படின்னு என்ன தெரியுமா? ஒரு ஞான கடலின் கரை அதை அடைய வைப்பவர் தான் கேது பகவான், மோட்சக்காரகன். மோட்சம்னே பிறவி பெருங்கடல் தான், பிறவி முடிஞ்சு அப்படிலாம் நினைக்க தேவையில்லை. ஒரு விஷயத்துலையும் இப்போ ஒரு டெக்னாலஜி உங்களுக்கு தெரியுதுன்னா அதில் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது நினைக்கிறது அந்த மாதிரி தான். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா, பாட்டன் வழி சொந்த பந்தங்கள் எந்த அளவுக்கு இருக்கும், அதனால் என்ன மாதிரியான பலாபலன்கள் உங்களுக்கு மேன்மை அப்படின்றத சொல்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஞானக்காரகன் அப்படின்னு சொல்கிறது. ஆக இந்த ஞானக்காரகன் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லாத்துலேயும் ஒரு புலமையை கொடுப்பார், பெரிய அளவில் நன்மையை கொடுப்பார் அப்படின்றது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மைண்டு அப்படின்ற விஷயத்துலலாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது இவர் தான். இவர் கெட்டார் அப்படின்னா மனநிலை கெட்டு போயிடுவார், அந்த அளவுக்கு பிரச்சனை கொடுப்பார். சுபபோகங்கள் அகம் சார்ந்த புறம் சார்ந்த வாழ்க்கையில் அனுபவிப்பார். தனிமை சிறிது காலம் கொடுப்பார். அந்த தனிமையினால் ஒரு சில ஞானத்தை போதிப்பார். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தடை தாமதம் இந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க, அதிலும் ஞானத்தை கொடுப்பார். ஆக இவ்வளோ விஷயத்தை வச்சுருக்கிற இவர் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் போல் செயல்படுவார் அப்படின்றோம். அடுத்தபடியாக வெட்டுக்காயங்களை கொடுக்குறவர் மான், சேவல், நாய் அந்த மாதிரியான கொம்பு உள்ள பிராணிகளுக்கு காரகரம் வைப்பவர். ஸோ இந்த மாதிரி நிறையா அவரை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ நம்ம மேச லக்னம் முதல் மீன லக்னம் வரை பார்ப்போம் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? அப்போ மேச லக்னத்தை பார்க்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா, மேச லக்னத்துக்கு அதிபதி மற்றும் 8ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் பகவான். இப்போ இந்த செவ்வாய் பகவான் அப்படின்றவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா விருச்சிக வீட்டுக்கு அதிபதி. அந்த வீட்டில் தான் கேது உச்சமடைகிறார், விருச்சிக மனையில். அப்போ 8இல் உச்சமடைஞ்சு 2, 6 மற்றும் 10 பார்க்குறார். 2, 6 மற்றும் 10. அப்போ இவர்களுக்கு ஆரம்பத்தில் பேச்சு வராமல் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பேசுவாங்க. விஞ்ஞானம், மெய்ஞானம், ஜென் தத்துவம், சிவபுராணம், குரான் எல்லாம் சொல்லுது, எல்லாத்த பற்றியும் பேசுவாங்க. அந்நிய பாஷைகள், அந்நிய ரிலீஜனை பற்றி கூட வந்து பார்த்திங்கன்னா, மதங்களை பற்றி கூட பார்த்திங்கன்னா கரெக்டாக சொல்லுவாங்க. அந்த மாதிரியான புலமை இவர்களுக்கு வந்துடும். பிரசங்கம் பண்ணுவாங்க. ராமாயணம் பிரசங்கம் பண்ண ஆள் இல்லை, என்னன்னு பண்ணுறது அப்படின்னா இந்த மேச லக்னக்காரங்க இருப்பாங்க பாருங்கள், அவங்களுக்கு உச்சம் அடைஞ்சு கேது பகவான் இருக்காருன்னு அவர் கூட்டம் வந்து விட்டால் சரியாக போயிடும். அப்புறம் 6ஆம் வீடு லாயலாக இருக்கணும். தாய் மாமனால் நன்மை உண்டாகும். ஆரம்பத்தில் தாய் மாமனுக்கு இவர்களுக்கு செட் ஆகலைன்னாலும் அதுக்கப்புறம் நன்மை உண்டு அப்படின்றது. இது மாதிரியான நற்பலன்களையும் இவர் கொடுக்குறார். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெட்டுக்காயங்கள் கொஞ்சம் கொடுப்பார், மருத்துவமனை செலவை கொடுப்பார், கண் நோய்களை கொடுப்பார். இதெல்லாம் கொடுத்தாலும் நன்மைகள் பல செய்வார் அப்படின்றது. கடன் அப்படின்றது பார்த்தா கடனில் பெரிய அளவில் தத்தளித்து அதை விட்டு வெளிவரத்துண்டான அறிவையும் ஞானத்தையும் போதித்து உங்களை வெளிவர வைப்பார் அப்படின்றோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 10ஆம் வீட்டை பார்க்குறார் அப்படின்னா பார்த்திங்களா, இந்த 10ஆம் வீட்டை பார்க்கும்பொழுது என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆக்டிவிட்டீஸ், கர்மஸ்தானத்தில் மோட்சக்காரகன் இருக்கார் அப்படின்னா பார்த்துக்குங்க. கர்மஸ்தானத்தில் ஞானக்காரகன். மனசாட்சிக்கு படி நம்ம செய்யணும், நம்ம செய்கிற வேலை மனசாட்சிக்கு படி நல்லா இருக்கணும், பிரதிபலன் பார்க்காம பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அடுத்தபடியாக ரிஷப லக்னம் அப்படின்னு வந்தீங்கன்னா, ரிஷப லக்னத்துக்கு 7இல் உச்சமடைகிறார் கேது பகவான். 7இல் உச்சமடைஞ்சு 1, 5 மற்றும் 9 அப்படின்ற திரிகோண ஸ்தானங்களை பார்க்கிறார். இப்படி திரிகோண ஸ்தானங்களை பார்க்கும்பொழுது இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வ அருள் நிரம்பியவர்கள். இவர்களுக்கு எப்போதும் சிவபக்தியிலும் இந்த பக்தி மார்க்கத்திலும் பெரிய ஈடுபாடு இருக்கும். தீர்த்த யாத்திரைகள் செல்வது, பாத யாத்திரைகள் செல்வது, இதெல்லாம் இவங்க ஃபஸ்ட்டு ஆளாக இருப்பாங்க. கோயில் புனஸ்காரங்கள் அதுக்காக ஒரு
தர்மம் பண்ணுறது அப்படின்னா இவங்க ஆளாக வந்து நிற்பாங்க. ஸோ அப்போ ரிஷபலக்கணக்காரங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன பிரச்சனையை கொடுப்பார்? மதிப்பு மரியாதையை கொடுத்துருவார். மதிப்பு மரியாதை கொடுத்துருவார். தாத்தன் வழி பாட்டி வழி சொத்துக்கள் எல்லாம் உங்களை வந்து சேரும். அவர்களுடைய புகழை மிஞ்சும் அளவிற்கு புகழை பெறுவீர்கள். அப்போ பிரச்சனை என்னத்தை கொடுப்பார் அதையும் நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? ஈவன் இவர் வந்து பார்த்திங்கன்னா உச்சமடைஞ்சாலும் கூட கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் கருத்து வேறுபாடுகள் வந்து மறையும் அப்படின்றோம். அப்புறம் மிதுன லக்னத்தை பார்க்கும் பொழுது புதன் பகவான் ஆட்சி பெறுறார். அதே மாதிரி இவர் லக்னத்துக்கு 6இல் ஆட்சி பெற்று உச்சம் பெற்று லக்னத்துக்கு 4, 8 மற்றும் 12 பார்க்குறார். அப்போ கேது பகவான் மறைஞ்சதை வெளிக்கொண்டு தர்றது. இவர் 8ஆம் வீட்டை பார்க்குறார். சங்கடங்கள். 12ஆம் வீடு விரயங்கள். 8ஆம் வீடு உயில் சொத்துக்கள். 8ஆம் வீடு திடீர் அதிர்ஷ்டங்கள். இதெல்லாம் காத்து கிடக்க வைப்பார். காத்து கடந்து போதும்டா சாமி அப்படின்றப்ப எல்லாத்தையும் அள்ளி கொடுப்பார். அதிர்ஷ்டங்கள் உங்களை வந்து சேரும் அப்படின்றது. இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் கொடுக்க போகிறார். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 4ஆம் வீடு. இதெல்லாம் எப்படி கிடைக்கும்னு சொல்கிறீங்க அப்படின்னா 4ஆம் வீடு சுகஸ்தானம். சுகத்தை கண்டிப்பாக கொடுப்பார் அப்படின்றோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கல்வி ஸ்தானம் 4ஆம் வீடு. இந்த 12வது ஃபஸ்ட்டு டிகிரி டிப்ளமோ இதெல்லாம் சொல்கிறது 4ஆம் வீடு. அப்போ இவர்கள் மைக்ரோபயாலஜி, பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜி, டிடெக்டிவ் ஆகிறதுக்கு என்ன படிக்கணுமோ அது, கிரிமினாலஜி, சைக்காலஜி இதெல்லாம் படித்தா ரொம்ப நல்லது. பெரிய அளவில் ஹைப்பு கொடுக்கும். தாயன்பு அப்படின்றது ரொம்ப நல்லா கிடைக்கும் இவர்களுக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாகன சேர்க்கையெல்லாம் நெடுங்காலங்களுக்கு பின் எதிர்பார்த்த விட அதிகமாக சேகரிப்பார்கள் அப்படின்றோம். அப்புறம் கடகலக்கணம் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு 5இல் உச்சம். 5ன்றது என்னங்க? ஆசை. 5ன்றது குழந்தை. அப்போ குழந்தை விஷயத்தில் கொஞ்ச நாள் தள்ளி வைப்பார். அவ்வளோதான். தடையை தான் கொடுப்பாரே தவிர இல்லாமல் செய்ய மாட்டார். தடைக்கு பின் ஜெயம் அப்படின்றது. அப்போ இந்த கடக லக்னக்காரங்களுக்கு 5இல் கேது இருக்குன்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடத்துல உச்சமடைகிறாருப்பா. உச்சமடைகிறாருன்னா என்ன அர்த்தம்? கெஸ்ட்டாக வந்து உட்காந்துருக்காரு. அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு விநாயகரை வழிபடுகிறீங்களோ, சிங்கப்படத்தை பெருசாக வச்சு வழிபடுறீங்களோ, துர்க்கையம்மனை வழிபடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நன்மை. ஆக இவர்களுக்கு லாபஸ்தானம், தைரிய வீரியஸ்தானம், அதே மாதிரி மனைவி ஸ்தானம், கலத்திர ஸ்தானம், பார்ட்னர்ஷிப்பை சொல்கிற ஸ்தானம், தொழிலை சொல்கிற ஸ்தானம், கூட்டு தொழிலை சொல்கிற ஸ்தானம் இத்தனையும் பார்க்குறார் நம்ம கேது பகவான். இதில் எல்லாம் ஒரு அறிவை கொடுப்பார். முதலில் எப்படி நடந்துக்கக்கூடாதோ அப்படி நடந்துக்குவாங்க. கணவன் மனைவிக்குள்ளே இணக்கம் இல்லாமல் இருக்கும். பிறகு பொறுமையாக இணக்கங்கள் அதிகமாகும். அந்த இணக்கங்கள் அதிகமாகும் பொழுது 3ஆம் வீட்டை பார்க்கிறாருன்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா? அப்போ 3ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது என்ன மாதிரி? தைரிய வீரியம். அந்த வீரியங்கள் உயிர் அணுக்கள் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அதிகப்படுத்துவார் கேது பகவான். ஆக குழந்தை பேர்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக சரியாகும் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து 7ஆம் வீட்டை பார்க்கிறார் அப்படின்றத பார்க்குறோம். முதல்ல ஒரு தொழிலில் போய் கூட்டு தொழிலில் போய் சரி வரல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கூட்டு தொழிலுக்கு போகிறது, அல்லது அவரோடைய வேறு ஒரு தொழிலை பண்ணுறது. இது சரி வரல க்ளோஸ் அப்படின்ட்டு அடுத்த தொழிலை பண்ணுறது. ஆக ஒரு தொழிலையும் உங்களுக்கு ஞானத்தை புகட்டுவார். கடைசியில் உங்களுக்கு நன்மையை தான் கொடுப்பார். உச்சமடைந்திருக்கிறார்ன்றதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்புறம் சிம்ம லக்னம் அப்படிங்கிறோம். சுகஸ்தானத்தில் உச்சமடைகிறார். அப்போ சிம்ம லக்னக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வீடு, 6ஆம் வீடு, 2ஆம் வீடை பார்க்குறார். யார்? கேது பகவான். ஏற்கனவே கேது பகவான் உச்சமடைந்தது சுகஸ்தானம், தாய்ஸ்தானம், வீடு மனை வண்டி வாகனம் சொத்துக்கள் சிறுகாலங்களுக்கு பின் உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்றது. உங்களுக்கு அந்தஸ்து பதவி அப்படின்னு சொல்கிற இடம் பூரா 4 அந்த இடத்துல உச்சமடைஞ்சிருக்கார். அப்போ சிம்ம லக்னக்காரர்களுக்கு கேது பகவான் உச்சமடைந்தால் அரசியலில் ஜொலிக்கலாம். அதே மாதிரி எதிரி ஸ்தானம் உச்சமடைந்த கேது பகவான் ஞானத்தை கொடுக்குற ஒரு உச்சமடைஞ்சிருக்கார். அவர் வந்து என்ன பண்ணுறாருங்க? நம்முடைய 6ஆம் வீடு எதிரி ஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ எதிரியை எப்படி அப்படியே ஆஃப் பண்ணி அனுப்பிச்சி விடுறது அப்படின்றத கரெக்டாக பண்ணுவார். யார்? இந்த கடகலக்கணக்காரங்க. ஆக அதே மாதிரி 2ஆம் வீடு பண வருவாய், குடும்ப அபிவிருத்தி,
குடும்பம், வாக்கு, தனம் இதெல்லாம் சொல்கிறது. இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் நன்மையை கொடுப்பார். அப்போ மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருந்தால் இவர்களுக்கு நன்மை உண்டு, பிரசங்கம் பண்ணுறதால இவர்களுக்கு நன்மை உண்டு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் வீடு தொழில், இதையெல்லாம் தொழிலாகவே எடுத்து நடத்தினால் கூட நன்மை உண்டு. அரசியலிலும் ஜொலிக்கலாம். அடுத்து கன்னி லக்னம். கன்னி லக்னம் அப்படின்னு பார்க்க போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா கன்னி லக்னத்துக்கு 3இல் உச்சம். 3ன்றது என்னன்னு பாருங்கள், சகோதர ஸ்தானம். தம்பி உடையான் படைக்கஞ்சான், இவர்களுக்கு தான் அது. தம்பி நீ என்ன வேணாலும் பண்ணுறா, நான் இருக்கேன்டா உனக்கு அப்படின்பா, நான் இருக்கேன் உனக்கு அப்படின்பா, நீ என்ன வேணாலும் பண்ணு, என்ன பண்ணாலும் நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி 1, 5, 9 பார்க்குறார். 1, 5, 9 பார்த்தால் பெரிய அளவிலான நன்மைகள் இவரை தேடி வரும். தம்பி சொத்தை கூட ஊற்று கொடுப்பார் இவருக்கு. தம்பி அவ்வளோ நம்புவார் இவரை. நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கணும், அதுதான் முக்கியம் கன்னி லக்னக்காரங்க. ஏன்னா இரட்டை தன்மை உண்டு இவர்களுக்கு, அதனால்தான். அதே மாதிரி லக்னத்துக்கு 5 பார்க்குறனால சீக்கிரமாக குழந்தை பிறக்கும். சீக்கிரமாக குழந்தை பிறக்கும், ஆனால் சின்ன குறையோடு பிறக்கும். அந்த குறை இருக்கக்கூடாது அப்படின்னா ஒரு 3-4 வருஷம் தள்ளி போடுறது நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 9ஆம் வீட்டை பார்க்கிறார். தீர்த்த யாத்திரைகள் செல்வது, சிவபுராணங்கள், கருட புராணங்கள், விஷ்ணு புராணங்கள், அனைத்து புராணங்களையும் கற்று தேர்ச்சி அடைகிறது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தீர்த்த யாத்திரைகள், பாத யாத்திரைகள் செல்வது, அதே மாதிரி அடுத்தபடியாக தர்ம காரியங்களில் ஈடுபடுறது, இதெல்லாம் பெரிய அளவில் நன்மை கொடுக்கும், ஈடுபடுவாங்க இவங்க. அப்புறம் துலாம் லக்னம் அப்படின்னு பார்க்குறோம். துலாம் லக்னம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு 2ல் உச்சமடைகிறார் கேது. இப்போ கேது 2ல் உச்சமடையும் பொழுது பார்த்திங்கன்னா எப்படி பேசணும் அப்படின்றது, முதல்ல பேச்சு வராது, கோயிலாக சுற்றிருப்பாங்க, இந்த குழந்தைக்கு ஒரு பேச்சை கொடுப்பா அப்படின்னு. அப்புறம் எல்லா விதமான சகலத்தையும் பேசுவார், செம்மையாக பேசுவார், எல்லாத்துலேயும் பாயிண்ட்டாக பேசுவார். ஆக இவர்களுக்கு 4, 8, 12 அப்படின்ற 3 இடத்த பார்க்குறார் தன்னுடைய பார்வையால். 4ஆம் வீடுனா சுகஸ்தானம். அப்போ இவர்களுக்கு சுகங்கள் உண்டு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சேவல் வளர்க்குறது, கோழி வளர்க்குறது, இது மாதிரியான பிஸ்னஸ் பண்ணுறது, தாயை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறது, தாயினுடைய பேரில் பிஸ்னஸ் பண்ணுறது, இது மாதிரியான விஷயங்கள் பெரிய அளவிலான நன்மைகளை கொடுக்கும். வீடு, மனை, வண்டி, வாகனம், சொத்து, சுகம் எல்லாம் பெரிய அளவில் வரும் சிறு காலங்கள் கழித்து. அடுத்தபடியாக 8ஆம் வீட்டை பார்க்கிறார். 8ன்னு என்னங்க, உயில், தந்தையினுடைய ஆயுள். அப்போ உச்ச கிரகம்தான் தந்தையினுடைய ஆயுளை பார்க்குது, இவருடைய ஆயுளையும் பார்க்குது. அப்போ இவருடைய ஆயுளும் கெட்டி, தந்தையாருடைய ஆயுளும் கெட்டி அப்படின்றத சொல்கிறான். அதே மாதிரி 12ஆம் வீடை பார்க்குறார். மோட்சக்காரகன் மோட்ச வீட்டை பார்க்குறார். அப்படின்னா எல்லா விதமான சகல சௌபாகியங்களையும் பெறுவார்கள். படுக்கை சுகங்கள் நல்லா இருக்கும். அயன சயன போகஸ்தானங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்கும். வெளிநாட்டு வருமானங்கள் நல்லபடியாக இருக்கும். அந்நிய பாஷை பேசுபவர்களிடையே வர்த்தகங்கள் வைத்து கொண்டால் நல்லா இருக்கும். இல்லை இவர்கள் வெளிநாடு சென்று வர்த்தகங்கள் செய்தால் அதிக ஈர்ப்புகள் இருக்கும், பண ஈர்ப்புகளை சொல்கிறேன். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக லக்னம். லக்னத்திலே வந்து பார்த்திங்க அப்படின்னா உச்சம் யார், கேது பகவான். கேது பகவான் லக்னத்தில் உச்சமடையும் பொழுது, கேது பகவான்னா யார், எல்லாத்துலேயும் தெளிவை தர்றது, அறிவுக்கான ஞான கிரகம், மோட்ச கிரகம், எல்லாத்துலேயும் கரை கண்டவா அப்படின்போம்ல, அந்த மாதிரி. இந்த விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எதை பற்றி பேசினாலும் பேசிக்கிட்டு இருப்பான், எல்லாத்துலேயும் ஒரு பேர் இருக்கும். இவருக்கு கால் வைக்கிற துறையெல்லாம் இவர்கள் வசப்படும். இவ்வளோ நன்மைகள் இருக்கா? ஆமாம். அடுத்து பாருங்கள், 3, 7, 11 பார்க்குறாரு. 3 அண்டை இயலாளர்கள், இந்த மாதிரியான விஷயங்கள், சில சறுக்கல்கள், அப்புறம் சிறுகூற பயணங்கள், இதெல்லாம் லாபத்தை அடையும், லாபத்தை தேடி போகும், புகழடைவார்கள். இவர்கள் வேலை அப்படின்றது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் போய் வேலை பார்த்துட்டு வர்றது நல்லது. இப்போ ஆவடியில் வீடு இருக்குது அப்படின்னா காட்பாடி வரைக்கும் போயிட்டு வந்து, அல்லது ஓஎம்ஆரில் வேலை இருக்குது, தினைக்கு ஒரு மணி நேரம் ட்ராவலிங்கு பண்ணால் தான் வேலை பார்த்துட்டு வர முடியும் அப்படின்னா இவர்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் வீடு தைரிய வீரியஸ்தானம். அப்போ கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா வீரியத்தில் பிரச்சனைகள் இருக்கும் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் உயிரணுக்கள்
பெரிய அளவில் ஆக்டிவிட்டீஸ் செய்யும் அப்படின்றது, சந்ததி விருத்தி கண்டிப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி 11ஆம் வீடு லாபஸ்தானம் அப்படின்றனால அண்ணனால் லாபம் உண்டு, மனநிறைவு பணநிறைவு ரெண்டும் உண்டு. மனநிறைவு பணநிறைவு ரெண்டும் உண்டு அப்படின்றோம். அது மாதிரியான விஷயங்கள் இவர்களுக்கு இருக்குது. அடுத்தபடியாக தனுசு லக்னத்தை பார்த்தோம் அப்படின்னா, தனுசு லக்னத்துக்கு குரு பகவான் ஆட்சி, 4ஆம் வீட்டுக்கும் அவர் தான் ஆச்சு. ஸோ இவர் இங்கேருந்து 2, 6 மற்றும் 12ஆம் வீட்டை பார்க்கிறார். விரயத்தில் உச்சமடைகிறார். விரயத்தில் உச்சமடைகிறார். ஐயோ, விரயத்தில் கேது பகவான் போயிட்டா கடைசி ஜென்மம்னு சொல்கிறாங்களே, அப்போ அவர் உச்சமடைஞ்சாலும் எங்களுக்கு கடைசி ஜென்மம் தானா, நான் எல்லா கஷ்டத்தையும் தீர்த்துட்டு தான் போகணுமா? கிடையவே கிடையாது. அடுத்த ஜென்மம் அப்படின்றது கிடையாது. இந்த ஜென்மத்தில் இருக்கிறத வச்சு நான் வாழ்ந்தால் போதும். அந்த மன நிறைவை தேடி கொண்டு வந்து கொடுப்பார். யாருக்கு? இந்த தனுசு லக்னக்காரர்களுக்கு. ஏன் அப்படின்னா, தனுசு லக்னக்காரர்களுக்கு 12ஆம் வீட்டில் உச்சமடைகிறார் கேது பகவான். கேது மோட்சக்காரகன், மோட்ச வீட்டுக்கு போகிறார். அப்போ சில பல கஷ்டங்களுக்கு பின் சரிப்பா நம்மளுக்கு இது ஓகே, இதை வச்சு கம்ஃபர்டபுளாக எப்படி இருக்க முடியும், அந்த மாதிரியான அறிவை கொடுப்பார். அதுதான் முக்கியம். உண்மை கடைசி ஜென்மம் இதெல்லாம் கிடையாது. மனித ஜென்மத்திலனா கடைசியாக இருக்கலாம். 6 அறிவு படைத்தவன் 7 ஜென்மங்கள் இருந்தாலும் அடுத்த 7 ஜென்மங்கள் 5 அறிவு படைத்த மிருகமாக வருவோம். இதுதான் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அப்போ இவர்களுக்கு 2, 6, 10. அப்போ பாருங்கள், வேலை பார்க்குறது 2ஆம் வீடு வாக்கு. அப்போ பார்த்திங்கன்னா வாக்கில் தெளிவு ஞானம் இருக்கும். அதே மாதிரி பிரசங்கம் பண்ணுறது தெய்வ அருட்கடகம் கடாட்சம் இவர்களுக்கு இருக்கும். தெய்வ கடாட்சம் இருக்கும். இவர்கள் பேச்சு சபையில் எடுபடும். பிரசங்கம் பண்ண போனால் பெரிய அளவில் ஹிட்டு கொடுக்குறவங்கள இவங்களும் ஒருத்தர். ஏன்னா லக்னாதிபதியே குரு பகவான், சுகாதிபதியே குரு பகவான். இதில் இவர்களுக்கு விரயமாகி லக்னத்துக்கு 2ஆம் வீடு வாக்குஸ்தானத்தை பார்த்திங்கன்னா கேது பகவான் உச்சமடைஞ்சு பார்க்குறார். மோட்சக்காரகன் மோட்ச ஸ்தானத்தில் இருந்து 2ஆம் வீட்டை பார்க்குறார். அப்போ பார்த்திங்கன்னா இந்த விஷயம்லாம் இருக்குது. பல பாஷைகள் இவர்கள் பேசுவார்கள். பல வண்ண ஆபரணங்கள் இவர்கள் அணிவார்கள். அப்போ என்ன சொல்கிறோம்? வைடூரியந்தான் போடுவோம் கேதுன்னா, அப்படி கிடையாது. பல வண்ண ஆபரணங்கள் இவர்களுக்கு உண்டு. பிரசங்கம் பண்ணுறவங்க பாருங்கள், ஒரு 2 ஆபரணம் போட்டிருப்பாங்க. அதில் சிகப்பு கலரும் இருக்கும், பச்சை கலரும் இருக்கும், அவங்களுக்கு பிடிச்ச மஞ்சள் கலரும் இருக்கும். அப்போ அந்த மாதிரியான விஷயங்களை பார்த்திங்கன்னா கொடுக்க இருப்பார். அப்புறம் மகர லக்னத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா லாபஸ்தானத்தில் உச்சம் இருக்கிறதுல, வேலை பார்க்குறதுல லாபஸ்தானத்தில் இவர்களுக்கு மட்டும்தான் உச்சம். இப்போ லாபஸ்தானம்ன்றது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மோட்சக்காரகன் லாபத்தில் உச்சமடைகிறார். அப்போ எந்த ஒரு விஷயத்துலேயும் மனநிறைவு உங்களுக்கு இருக்கும். என்ன பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்னு வார்த்தையே வராது. இதுதான் நமக்கு அப்படின்னா இதை வச்சு என்ன பண்ணலாம், எப்படியோ ஆண்டவன் புண்ணியத்தில் நான் நல்லா இருக்கேன், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவர்களுக்கு 1, 5, 9 பார்க்குறாரு. அப்போ பெரிய அளவிலான சொத்துக்கள், பாட்டன் வழி சொத்துக்கள், தந்தை வழி சொத்துக்கள் எல்லாம் இவர்களுக்கு சேரும். புகழ் மதிப்பு மரியாதை இவர்களை தேடி வரும். லக்னத்தை பார்க்குறாரு இல்லையா கேது பகவான் உச்சமடைஞ்சு மோட்சக்காரங்க. அவர் என்ன பண்ணுவார்? நீ எந்த தொழிலில் இருந்தாலும் ராசா உன்னைய தேடி வரும். எது? பதவி, அந்தஸ்து, ப்ரமோஷனு, இன்க்ரிமெண்ட்டு, க்ரெடிபிலிட்டி, லாயல்ட்டி, இங்கிலீஷில் இன்னும் என்ன டீ இருக்கோ அந்த டீ, கிரீன் டீ, எல்லா டீயும் உங்களை தேடி வந்துடும். 5ஆம் வீட்டை குரு பகவான் இந்த கேது பகவான் பார்க்குறாரே அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு பின் நல்லபடியான விஷயங்களை தான் பண்ணுவார். ஏன் அப்படின்னா 5ஆம் வீட்டில் ராகு உட்கார்ந்துருப்பார். அப்போ ராகு கேதுக்கள் 5ஆம் வீட்டில் சம்பந்தப்படும் பொழுது குழந்தை பேரில் சில தாமதங்கள் உண்டு அப்படின்றோம். தாமதங்கள் தான் தவிர தடை கிடையாது. தடைக்கு பின் அப்படியே தடையாக இருந்தாலும் தடைக்கு பின் நல்லபடியான விஷயங்களை தான் தருவார். அப்போ பார்த்திங்கன்னா விநாயகரை வழிபாடு செய்யும் பொழுது மிகுந்த நற்பலன்கள், சந்ததி விருத்திகள் கண்டிப்பாக இருக்கும். கவர்மெண்ட் வேலை கொடுக்க இருப்பார். மைன்ஸில் வேலை பார்க்குறது, பெட்ரோகெமிக்கல் இதில் வேலை பார்க்குறது, ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இவர்களுக்கு கைவந்த கலையாக இருக்கும். அடுத்தபடியாக கும்பலக்கணம். கும்பலக்கணத்தை பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா கும்பலக்கணத்துக்கும் மகர லக்கணத்துக்கும்
மோட்சாதிபதியே சனி பகவான் தான். ஆக 10ஆம் வீட்டில் உச்சம் அப்படின்ற ஒரு கேது 10ஆம் வீட்டில் உச்சம் பார்த்தீங்களா, 10ல் ஒரு பாதியாவது இருக்கணும். இவர்கள் உச்சமடைஞ்சிருக்கார். அப்போ கும்ப லக்னக்காரங்களுக்கு கேது உச்சமடைந்தால் எந்த பலனை கொடுப்பாங்க தெரியுங்களா? பெரிய அளவிலான நன்மைகள், புகழ், பதவி, அந்தஸ்து அத்தனையும் கொடுப்பார் குறுகிய காலகட்டத்தில். ஞான மார்க்கத்தில் போனாலும் நல்லது கொடுப்பார். விஞ்ஞான மார்க்கத்தில் சயின்டிஸ்ட் ஆகிட்டேன் சார் நான் அப்படின்னா விரலை விட்டு என்றதில் இருக்கிற சயின்டிஸ்டில் இவர் பேர் இருக்கும். யார் பேர்? இந்த கும்ப லக்னத்துக்காரங்கள பேர். அதே மாதிரி 12 மறைவுஸ்தானம், 8 மறைவுஸ்தானம், 4 சுகஸ்தானம். இந்த 4 வீட்டையும் 10ஆம் வீட்டிலிருந்து உச்சமடைந்து பார்க்கிறார்ன்றது ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்போ 10 12ஓடையும் 10 8ஓடையும் 10 4ஓடையும் கனெக்டாக. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இவர்களுக்கு எந்த தொழிலில் ஈடுபடுறாங்களோ முழு ஈடுபாட்டோடு இருப்பாங்க. அதுக்கான ரெகக்னைசேஷன் இவர்களுக்கு கிடைக்கும். மக்களுக்கு பெரிய அளவிலான புது வியூகங்களை வகுத்து கொடுப்பாங்க. அரசியல் வியூவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இவங்களாக தான் இருப்பாங்க. கும்ப லக்னத்தில் கேது பகவான் 10ல் இருந்து உச்சமடைகிறது. அப்போ 10ஆம் வீட்டில் யாருமே இல்லைன்னா தான் பிரச்சனை. ஒரு பாதியாவது இருந்தால் நல்லாயிருக்கும். 10ல் கேது உச்சம் இருப்பா இவன் கெட்ட விஷயத்திலாம் போகிறார் அப்படிலாம் கிடையாது. இவர்கள் ஒரு சின்ன தட்டை தூக்கிட்டு ஒரு சின்ன காயத்ரி மந்திரத்தை ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹே தன்னோ தந்தி பிரசோதயா அப்படின்னு விநாயகர் கோயிலில் நின்றுட்டா இவர்கள் சுகங்கள், வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், எது வாங்கணும், எதுனாலும் சரி எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தி அடையும். ஆக வந்து பார்த்திங்கன்னா நான் படிக்கவே இல்லை அப்படின்னா சயின்டிஸ்ட் ஆக முடியாது, பூசாரி ஆகலாம். அதே மாதிரி 10ஆம் வீட்டில் கேது பகவான் இருந்து 8ஆம் வீட்டையும் 12ஆம் வீட்டையும் சுகஸ்தானத்தையும் பார்ப்பால் பார்த்திங்கன்னா ஜோதிடம் கற்றுக்கலாம், வாக்கு சொல்லலாம், இதெல்லாம் பெரிய அளவில் கை கொடுக்கும். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மீன லக்னத்துக்கு 9 பாக்யஸ்தானத்தில் மோட்சக்காரகன். ஹைடெக்காக கொடுத்து வச்சவங்க கேது அப்படின்னா, கேது கொடுக்குறதுல அதிகமான நன்மையை கொடுக்க போகிறார் அப்படின்னா அவர் எங்கே இருந்தாலும் நன்மையை கொடுப்பார் மீன லக்னத்துக்கு. ஏன்னா காலபுருஷத்துக்கே அது 12ஆம் வீடு, மோட்ச வீடு. இவர் மோட்சக்காரகர். அப்போ எப்படி மோட்சக்காரகர் மோட்ச வீடு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 9ஆம் வீட்டில் இருக்கிற இவர் தன்னுடைய 11ஆம் பார்வையாக 11ஆம் வீட்டையும் 7ஆம் வீட்டையும் 3ஆம் வீட்டையும் பார்க்குறார். இப்போ 3 7 11 அப்படின்ற 3 வீட்டை பார்க்குறார். 3 7 11. 3ன்றது என்ன? குறுகிய தூர பயணம், அண்டையாளர்கள், இதனால் நன்மை தீமை எல்லாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன லக்னம் அப்படின்றவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலபுருஷத்துடைய 12ஆம் வீடுங்கிறனால ஜல வீடு அப்படின்றனால பார்த்திங்கன்னா இவர்களுக்கு லாபம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சனியினால் உண்டு அப்படின்றோம். அப்போ லாபம் பொறுமையாக இருந்தால் பெரிய லாபத்தை பார்க்கலாம் அப்படின்றது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் பார்த்து இருக்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அக்ரிமெண்ட்டு, கான்ட்ராக்ட்லலாம் இவர் பார்த்து இருந்துக்கலாம். கொஞ்சம் பிரச்சனைகள் கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்றது. ஏன்னா 10ஆம் வீட்டிலேருந்து மீன லக்னத்துக்கு 3ஆம் வீட்டில் ராகு பகவான் உட்காந்துட்ருப்பார். அதனால் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுப்பார். ஆசைப்பட்டு போய் சைனை போட்டு நான் அப்படி சொல்லலை இப்படி தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி மாற்றி விட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் இருக்கும் அப்படின்றோம். ஆக கேது பகவான் மோட்ச வீடான மீன வீட்டுக்கு 100% நன்மைகளை கொடுப்பார். 7ஆம் வீடு கலத்திரஸ்தானம், 11ஆம் வீடு லாபஸ்தானம், 3ஆம் வீடு தைரிய வீரியஸ்தானம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா லாபங்கள் உண்டு அப்படின்றோம். ஸோ எல்லா விதத்துலேயும் லாபங்கள். 7 அப்படின்றது நம்முடைய பார்ட்னர். ஸோ பார்ட்னரால் பெரும் லாபங்கள் உண்டு. பெரிய அளவில் சொத்துக்களோடு வருவாங்க இல்லையா? வந்ததுக்கப்புறம் பெரிய அளவில் சொத்து சேர்ப்பாங்க. மீன லக்னத்துக்கு வரப்போகின்ற கணவனோ மனைவியோ இந்த மாதிரியான நல்ல பலன்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேது பகவான் எண்ணி வர 12 ராசிகளுக்கும் கொடுக்க போகிறார் அப்படின்றத பார்க்குறோம். அப்போ உச்ச கேது இருந்தார்னா கண்டிப்பாக ஜாக்பாட் தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்த காணொளியில் உங்களை பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஜோதிட தென்றல் மெஜஸ்டிக் எஸ் கார்த்திக் ராஜா. நன்றி, வணக்கம்.